ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரா அந்த காட்டுவாசின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நான் தான் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஹேர் கட் பண்ணி. இன்றைக்கி ஹேர் கட் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். அதுவும் இல்லாமல் அம்மா, நீ இன்றைக்கும் ஹேர் கட் பண்ணாமல் வீட்டில் இருந்தால் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிருன்ட்டாங்க. இதாங்க பிஃபோர் லுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் ஒரு ஹேர் கட் மனசில் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்தபடி சலூன் கடைக்காரன்னு வெட்டி விட்டால் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். டெடிகேஷனாக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டாமல் கீழே விழுந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காகவே நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஃபைனலாக ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் கட்டை பார்த்துட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னடா அது ஹேர் ஸ்டைலில் எதுக்கடா நீ முடி வெட்டினதுக்கு, நீ முடி வெட்டாமல் இருந்திருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறது மனசில் அப்படி கேட்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு இப்படி தான் வெட்டணும். எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் டேண்ட்ரஃப். என்னை போட்டு பாடாக படுத்துது. அந்த சலூன் கடைக்காரன்ட்ட நான் என்ன ஹேர் ஸ்டைல் சொன்னேன் தெரியுமா? துப்பாக்கி ஹேர் ஸ்டைல் வெட்ட சொன்னேன். அவரும் அப்படி தான் வெட்டினார். நான் இருந்தாலும் ஷார்ட் பண்ண சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டேண்ட்ரஃப்க்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன மாதிரியே டேண்ட்ரஃபை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்களா, ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க ஆஃப்டர் லுக்கு. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா ஓப்பனாக நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்ப்போம். பாய்.